பரிபூரண நந்தானந்த கமலை எரித்த கருணாகரர் காட்சி தந்தருள் மதி எப்போ எப்போ கமலை எரித்த கருணாகரர் காட்சி தந்தருள் மதி எப்போ எப்போ இலை மேல் தண்ணீர் அது போல் தயங்குடைய தன் மனம் இசை இசை வருகிறான் எதிர்கூறான் சங்கத்தாம் செய்கிறான் மண்டி இட்டடை கூறான் என்னை என்னை கரியமலை போல் யமனி எருமை கீழா மேல் ஏறி கால துதிபருடன் தந்தி சென்றார் சாம்ப சாம்ப சிவ சோம சுந்தரேச சர்வ பரிபூரண நந்தானந்த ஒருவர் இல்லை இக்குவலைய தண்ணில் தெய்வ வெளிய கதி இசை இசை திருக்கடையூரில் அமர்ந்தலிங்க தெய்வ வெளிய கதி இசை இசை சாம்ப சாம்ப சிவா yan parvati samaj பார்வதியா முதல்வன் யானும் பரமனை தியானம் செய்து ரத கட்ட தொடங்க பதாதி யாவையும் கூட்டிக் கொண்டே கூடாரத்தில் துரியமாய் கர்ணராஜனே பிரியமாய் படையை கூட்டி புகழ் பெற வருகின்றேனே राजे राजवादंडे राजवसंडे राजपुराजे अंगे दासत्तये अरकुड़िये अन्नमहाराजे सबराजे हरिगुरु वेदांत
மகுடமே அணிமணி மகுடமே சபாஷ் இச்சபை முன்பதாக தோன்றி வரக்கூடிய அரசன் யார் என்ற விளக்கம் தருகிறதா? விளக்கமான எடுத்துரைத்தால் அப்படியே காதிரவன் என்ற மைந்தானே அதிக பலமுடையோ அதிக பலமுடையோ கதிரவன் என்ற அமைச்சர் அதிக பலமுடையோ கர்ணமகாராஜன் காவலன் யார் என்ற விளக்கம் தெரிகிறதா? விளக்கமாக சொன்னாதானங்க தெரியும். கதிர்னா தெரியுமா? கதிர்னா தெரியுங்க. தெரியுமா? தெரியும். அப்ப சொல்ல வேண்டியது இல்ல. சொல்ல வேண்டியதே இல்லை. அது என்னதான் சொல்லு பார்ப்போம். நான் சொல்றேன் அந்த கதிரை. சொல்லி. என்ன கதிர் தெரியுமா? என்ன கதிர்? எவ்வளவு கதிர்? அம்மா கதிர். சோள கதிர். நெல்லு கதிர். புல்லு கதிர். இந்த கதிர்லாம் நாங்க தெரியும். எம்ப அந்த கதிர்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க கூடியவன் எங்க அப்பா. தெரியுமா உனக்கு? யார் அவரு? நீ சொல்லக்கூடிய கதிரிலப்பா கிழக்கு திசை வண்ணமாக வெப்பத்தை வீசி ஒளி வீசி வரக்கூடியவா எமது தந்தை. தெரியுதா? பணிக்கு பகையவன் பலாரி சுடர் வழியோ ஞாயிறு. தெரியுதா? அது மட்டும் எப்படி தெரியுது?
ஓ ஞாயிறு அதனால ஞாபகம் வருது. ஞாபகம் வருது. அந்த ஞாயிறு இல்லப்பா பாஸ்கரன். பாஸ்கரன் தெரியுமா? அவர் தெரியும். எந்த பாஸ்கர்? எங்க ஆனாமதில சாரா விக்கிறாரு பாஸ்கரன். ஏண்டா அந்த பாஸ்கரியா சொல்றேன். ஏற்கனவே நாட்டுல அதை சாப்பிட்டுட்டு தான் 2-3 நாளா பெரிய தொல்லையா இருக்குது. ஆமா வெள்ளமாக தோற்றமளித்து வரக்கூடியவர் ஆமா எமது தந்தை சூரிய பகவான். சூரிய பகவான் சூரிய பகவான் சூரிய பகவான் கிழக்கு திசை வெள்ளமாக தோன்றி வரக்கூடியவர் சூரிய எமது தந்தை சூரிய பகவான். சூரிய பகவான் கதிரவன் 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 சேய் அடியே அங்க தேசத்து மன்னர் நாடு அங்க தேசம் தந்தையோ சூரிய பகவான். சூரிய பகவான் அடியார் பிரதானம் கர்ணமகா கர்ணமகாராஜன் தானகர்ணன் குடைவல்லர் கர்ணன் சக்கரவர்த்தி கர்ணமகாராஜன் இல்லையா? நாடு தந்தை பிரதானம் சூரிய பகவான் அடியார் பிரதானம். அடுத்தது ஏதோ கேட்க வருவோம் போல் தெரிகிறது. சந்தேகமா இருக்கு பார்வை. கோபத்தோடு வரக்கூடிய ஓ இன்று தினம் தினம் கர்ணமகாராஜனை பார்த்திருக்கிறோம். சாந்தமானவர் அமைதியானவர். இன்று தினம் ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிறீங்க? கோபத்தோடு வரீங்க. இன்னைக்கு ஒருத்தன் வீட்டு விளக்கு அழிஞ்சு போற நாள். சரி 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 இன்று ஒருவன் வீட்டு விளக்கு அழிஞ்சு போற நாள். அது யார் வீட்டு விளக்கு? என்னுடைய சபதம் நிறைவேறும் நாள். அப்பேற்பட்ட கோபத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? என் சதிகாரனாக வந்த தனஜய தன்னை ஓதி சதிகாரனாக வந்த தனஜய தன்னை ஓதி சனத்தில் வீழாமிய அடிப்பிய கர்ணன் என்று சதிகாரனாக வந்த தனஜய தன்னை கோதி சதிகாரனாக வந்த தனஜய தன்னை ஓரிய களத்தில் விடாதே அடித்தேன். சதிகாரனா தெரியுமா? சதிகாரனா யாருங்க? சத்ராதினா தெரியுமா? சத்ராதினா யாரு? சத்ராதின்னு சொன்ன அவன் நம்ம அடிப்பதோ நாம அவன் அடிக்கிறோமோ? ஆமா. அவன் நம்மள அடிக்கிறானோ? நம்மள அடிக்கிறானோ? அன்னிக்கே முடிஞ்சு போயிடும். அன்னிக்கே முடிஞ்சு போயிடும். அவன் அடிக்கிறதோ நம்ம அடிக்கிறதோ அன்னிக்கே முடிஞ்சு போயிடும். பகை அன்னிக்கே முடிஞ்சு போயிடும். அவன் தான் சத்ராதி. சதிகாரனா தெரியுமா? சதிகாரனா யாரு? கூடவே இருப்பான். கூடவே இருப்பான். அடே ஒரு
4 பேர் அண்ணன் தம்பி இருப்பான். 4 பேர் அண்ணன் தம்பி. அந்த 4 பேர் அண்ணன் தம்பியில ஒருத்தன் செல்ல பிள்ளையா வளருவான். செல்ல பிள்ளையா வளருவான். வீட்டுல அப்பா அம்மாவுக்கு உதவியா இருக்க மாட்டான். அண்ணன் தம்பிக்கு உதவியா இருக்க மாட்டான். கடைக்கோட்டி பிள்ளையாச்சே செல்ல பிள்ளையாச்சேன்னு சொல்லிட்டு அத கொஞ்சம் கண்டுக்காம விட்டுடுவாங்க. அது பாட்டு ஊரை சுத்தம் பண்ணாத தொல்லெல்லாம் பண்ணும். ஊரு சண்டையை வீட்டுக்கிட்டாரும். சும்மா இருப்பாங்களா? அட நம்ம அண்ணன் தம்பி தான் சும்மா இருப்பான் தம்பி. மத்தவன் சும்மா இருப்பானா? அவனாவது இவன் 4 பேர் ஒண்ணு சேருவான். சொல்றவனை புடிச்சுக்கிட்டு 4 சாத்துவான். அவன் சும்மா இருப்பானா? 4 பேர் ஒத்துமையா ஒன்னா இருக்கிறதுனால தான் நம்மள அடிக்கிறான். இதுங்களை 4க்கு 4ஆ பிரிச்சு வச்சிடணும். ஒத்துமையா இருக்கிறத 4ஆ பிரிச்சிடணும். அப்படின்னு அப்பவே கங்காணம் கட்டிடுவான். சண்டை போட்டுட்டு விரோதமா இருக்கிறவன் வருவான். ஒரு நாள் இந்த கடைக்கோட்டியா இருக்கிறான் பாரு, சின்ன பையன், அவனை பக்குவமா கூட்டாளி பிடிப்பான். போய் வரலாம். எங்க கூடுவான்? உனக்கு உன்னா கூட நான் வரக்கூடாது, நீ என்ன கூப்பிடுறேன்னு இவன் கேட்பான். அந்த சண்டை இருக்குது. பக்கத்து வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கார் சும்மா ஒரு சண்டை வர்றது சகஜம். அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. பாவாயின்னு சொல்லுவான். போவான். தகாத வேலை செய்வான். இவனாட்டம் கூடி 2 பேரும் சேர்ந்து தகாத வேலை செய்யும். செய்துட்டு அவன் அப்பதான் உசு பேத்துவான். இந்த சின்ன பிள்ளைய கடைக்கோட்டிய நீ எதுக்குமே உதவியா இல்லையா? அப்பா தாளுக்கு தொல்லையா? அண்ணனுங்க சம்பாதிப்பதில் தான் நீ குடும்பம் பண்றியா? நீ இருக்கிறதே வீணு அப்படின்னு உங்க அண்ணனுங்க சொல்றானுங்க. இவன் சொன்னா இருப்பானா? இவன் நல்லா இருந்தா யோசிப்பான். நம்ம அண்ணன் சொல்லிருப்பானா சொல்லிருக்க மாட்டானு யோசிப்பான். ஆனா இவன் தான் ஏற்கனவே எனக்கான வழியில் இருக்கிறானு. இவன் எங்க யோசிக்கிறது? அப்படி சொன்னா இன்னைக்கு அவனுங்க வச்சுக்கிறேன். இவனுங்க கைனி கட்டில ஓய்ச்சிட்டு பாவம் 10 மணி ஆகும் ராத்திரி. படுத்து கிடப்பான். உழைச்சவன் மூத்தவன் 3 பேரும் படுத்துன்னு இருப்பான். இது ஊர் சுத்திக்கின்னு வந்தது பேர் கேப்பாரு பேசி கட்டின்னு வீட்டாண்டு வருவான். என்னடா தம்பி குரல் கேக்குதான்? இந்த 3 உழைச்சவன் படுத்துன்னு இருப்பான். என்னடா தம்பி குரல் கேக்குதான்னு யோசிப்பான். சரி எழுந்து வரமாட்டான். அக்காலா ஓடிங்க வாங்கடா வெளியே. இதுக்குதான் நிலவரம் தவறி போகுது. இதுக்கு அறிவு இருந்தா தானே. டேய் தம்பி, எதுவா இருந்தாலும் உள்ளவா, நம்ம வீட்டுக்குள்ள பேசிப்போம். அண்ணன் தம்பிங்க சண்டை வர்றது சகஜம். ஏதோ மனசு சரியில்லை போல உள்ளவாப்பா, நம்ம பேசி தீர்த்துக்குவோம். அப்பா அம்மா வச்சு உள்ளவான்னுவான். இது அதோட உள்ள போயிட்டு தம்பி பேச்சு அண்ணன் பேச்சு கேட்டு உள்ள போயிருந்தா ஒழுக்கமா இருந்திருக்கும். விபகாரன்னு வந்த பிறகு என்னடா உள்ள வெளியோ? நீங்க வாங்கடா தெருவுக்கு வாங்கடா. உழைச்சவன் இன்னைக்கெல்லாம் உழைச்சவன் சும்மா இருப்பானா? ஆடு மாடு மேய்ச்சிருப்பான், வயல் வேலை செஞ்சிருப்பான், விவசாய வேலை செய்திருப்பான். சும்மா இருப்பானா? இவன் 10 மணிக்கு வந்தவன் 11 மணி வரைக்கும் கூச்சல் போடுவான். எவ்வளவு நேரம் உழைச்சவன் தூங்காம இருப்பான். எழுந்து வெளியே வருவான். 3 பேரும் பிடிப்பான் தம்பிய. அப்பவே கூப்பிட்டானுங்க. ஒழுங்கா போயிருந்தா இவன் நாள் சாத்துவான். அப்போ இவன் 4 பேரான உதவாங்க. நாம இட்டும் போய் தகாத வேலை செய்தான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? இந்த மாதிரி எதிர் வீட்டுல ஜன்னல் கதவை திறந்துட்டு பார்ப்பான். திறந்தும் இருக்காது, திறக்காம இருக்காது. சும்மா ஒரு ஜன்னல் கதவுல திறந்து பார்த்துன்னு இருப்பான். அக்கால ஓடிங்க 4 பேர் ஒத்துமையா இருக்குதானே ஒரு நாள் புடிச்சு அடிச்சானுங்க. இப்ப கலகம் பண்ணி விட்டம் பாருங்க. ஒத்துமையா இருந்த 4 பேரை கூட இருந்த கலகம் பண்ணி விட்டுட்டான். இதுங்க 3 வந்து குமுறி மூக்கு மூஞ்சி வாய் மொத்தம் ரத்தம் தம்பிக்கு. அதை அடுத்து உள்ள போட்டு மூடுவான். இவன் தான் சதிகாரன். கூட இருந்தே கூட இருக்கணும்னா பெரிய வம்பு வச்சிருவான். எதிரி நம்பலாம். ஆனா கூடவே இருக்கிறான் பார் நண்பன்ற முறையில அவனோட உஷாரா இருக்கணுமா? எந்த நேரம் என்ன செய்வானே தெரியாது. அந்த மாதிரி சதிகாரன் யார் தெரியுமா? சத்ராதி யார் தெரியுமா? எங்க குடும்பத்திலே இருக்கிறான் 2 பேர். உங்க குடும்பத்திலே 2 பேர் யாரு? ஆமா. யார் அவன்? சதிகாரன்.
சத்ராதி 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 என்பவன் கைலங்கிரி மலை சென்று சென்று உமா பரமேஸ்வரனை கோரி அரியதாக தவத்தை செய்து செய்து கண்ணனை கொள்வேன் கண்ணனை கொள்வேன் கொள்வேன் இருவாட்டி கண்ணனை கொள்வேன் கொள்வேன் தேர்வாட்டி மகன் கண்ணனை கொள்வேன் என்று வீண் வார்த்தை பேசி திரியும் அந்த விஜயன் நமக்கு சத்ராதி சத்ராதி அந்த அர்ஜுனன் எனக்கு சத்ராதி சத்ராதி சதிகாரி யார் தெரியுமா யாரு கிளேரி கிளேரி பகவான் கண்ணபுரம் யாருக்கு கண்ணபுரம் பகவான் எடுக்குங்க ஊர்ல உலகத்துல ஏமாத்துறவன் பின்னாடி தாடா போகுது உலகமே உலகமே போகுது நல்லவன் பின்னாடி நாய் கூட வராதா கடைசியில ஏமாத்துறாம்ப இத்த தூக்கி அவனை போடுவான் அத்த தூக்கி இதுல போடுவான் டக்கால் டுக்கால் பேச்சலாம் பேசுவான் அவனதான் நம்புது உலகம் ஆனா உண்மையை பேசுறாம்ப நல்லது பேசுறாம்ப அவன் பின்னாடி நாய் கூட போலியா ஊரை ஏமாத்துறான் உலகத்தை ஏமாத்துறான் கௌரவர்கள் 100 பஞ்ச பாண்டவர் 5 105 பேர் ஆக விட்டாத பண்றான் அவன் தான் சதிகாரன் அந்த கண்ணன் சதிகாரன் சத்ராதி அர்ஜுனன் நாடு அங்க தேசம் அடியார் கர்ணமகாராஜன் தந்தையோ சூரிய பகவான் அடுத்தது என்ன தெரியும் அடுத்தது என்னன்னா மனிதனாக பிறந்தால் ஒவ்வொருக்கும் ஒரு குணம் இருக்கு அதுல உங்க குணம் எப்படி இணைக்காது உங்களுக்கு குணம் என்ன தன்மையானதுன்னு கேட்கிறேன் ஏன் உடனே இருக்கிறீ உனக்கு தெரியலையா எனக்கே தெரிஞ்சிருந்தாலும் தமிழ் அமர்ந்திருக்கும் பெரியோர் சிறியோர் அனைவருக்கும் தெரியும் அப்படியா என்னை நாடி நாடி ஏழ்மைத்தனம் படைத்தவர்கள் இல்லாதவர்கள் அப்பேற்பட்ட ஏழ்மைத்தனம் படைத்தவர்களுக்கு இல்லை என்ற சொல்லை இது நாள் வரையிலும் நான் சொன்னதில்லை என் ஆவிடமாக இல்லை என்ற சொல்லை நான் இது நாள் வரையிலும் சொன்னதில்லை அப்பேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வருகின்ற மக்களுக்கு பரதேசி மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வாரி வாரி கொடுத்து கேட்கும் பொருளை அளவில்லாமல் தானம் கொடுத்து வள்ளல் கர்ணன் என்று அவனை புகழ் படைத்திருக்கிறேன். சாதாரண மனிதர்களுக்கு மட்டும் கொடுக்கல. யார் யாருக்கு கொடுத்திருக்கீங்க? ஒரு நாள் ஒரு ஏழை பிராமணன் வயதான பிராமணன் வருகிறார் சபைக்கு. தளர்ந்த மேனி, நரையுடைய ரோமம், நரைத்த ரோமத்தோடு தளர்ந்த மேனியோடு கரத்திலே ஊன்றுகோலோடு இந்த கர்ணமகாராஜ சபைக்கு ஒரு வயதான பிராமணன் வருகிறார். வந்த பிராமணரை ஐயா வாருங்கள், வாங்க. தளர்ந்த மேனியோடு நரைத்த தாடியோடு வயதான பிராமணன் சபைக்கு வருகிறார். வந்த பிராமணன் அழைத்தேன், ஆசனம் கொடுத்து அமரச் செய்தேன்.
வயதான பிராமணன் கரத்திலே கோல் ஊன்றி ஒரு நாள் வருகிறார். அடைத்தேன், ஆசனம் கொடுத்தேன், அமர செய்தேன். அமர்ந்து விட்டார் பிராமணன். எங்க குரல் கொடுத்திருந்தானு கூட அந்த ஆள் காணோம். நான் வாட்டமா உட்காந்துங்க முடியாம உட்காந்து கிடக்குற படுத்து இவர் உட்காந்துங்கிற வாட்டம் நம்ம சித்தாத்தூர், இந்த பக்கம் சோழவாரம், இருமந்தாங்கல், திருவடிராயபுரம், நெல்லி, எங்க யாரு வந்தாலும் என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது என்ற நோக்கில உட்காந்துக்கிறேன். இதுவே நாங்க சம்பளம் கொடுத்தாதான் இது வீட்டுல சாப்பாடு. நான் நின்னுங்கிறேன், இது போய் உட்காந்துக்கிச்சு. எதுக்கு அங்க போய் உட்கார்ந்த? நீ உட்கார சொன்ன, உன்னைய உட்கார சொன்ன, நீ தானே சொன்ன. உட்கார சொன்னேன், வாங்க உட்காருங்க அப்படின்னா சரி, அழகா உட்கார்ந்து போய். நீ உட்கார்ந்து தப்பு இல்ல, கால ஆட்டின்னு உட்காந்துங்க. கால ஆட்டுனா உட்கார்ந்தா கால ஆட்டாதான் அது ஒரு பெருமை. உன்னை உட்கார சொல்லு. வந்தாரே பிராமணன், தள்ளர்ந்த மேடியோடு வந்த ஏழை பிராமணனை அழைத்தேன். ஐயா வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. மறுபடியும் வர அமர்ந்த பிராமணனுக்கு தாகமடை கொடுத்து அருமையா ஜலம் கொடுத்தேன். சாப்பிட்டார். ஐயா பிராமணரே, எம்மை தேடி ஓடி வர காரணம் என்ன? உங்களுக்கு என்ன வேண்டும்? கேட்கும். அதற்கு பிராமணன் மௌனமா இருக்கிறார். அவர்கள் விழி இரண்டும் என்னுடைய காதிலே இருக்கும் குண்டலத்தையும் மார்பிலே இருக்கும் கவசத்தையுமே உற்று பார்க்கிறது. பார்வை வாய் வார்த்தை இல்ல. ஐயா பிராமணனே, எம்மை தேடி ஓடி வர காரணம் என்ன? மறுபடியும் வார்த்தை இல்ல. என்னுடைய செவியிலே இருக்கும் குண்டலத்தையும் மார்பிலே இருக்கும் கவச்சத்தையும் பிறவியோடு நான் பிறந்த பொழுதே ஒட்டி பிறந்த கவச்ச குண்டலங்களையே பார்க்கிறதே தவிர வார்த்தையா பேசுறேன். மௌனமா இருக்கிறார். ஐயா பிராமணனே, உனக்கு கவச்ச குண்டலம் வேண்டுமா என்று கேட்கிறேன். ஆமான் தலையாற்றாரே தவிர அப்ப கூட வார்த்தை. சரி, கவச்ச குண்டலங்களை எதிர்பார்க்கிறார் என்று குறிப்பறிந்து சரி இங்கே இருங்க என்று ஆயுதம் எடுத்து உள்ளர சென்று என்னுடைய கவச்ச குண்டலங்களை அறுக்க முற்பட்டு என் கவச்சத்தையும் குண்டலத்தையும் அறுக்க முற்பட்டேன். அப்பொழுது அசரீரா ஒரு வார்த்தை கேட்கிறது. கர்ணா நிறுத்து, கர்ணா நிறுத்து. யார் என்று கேட்கிறேன். நான் தான் உன் தந்தை சூரிய பகவான். அப்பா என்னப்பா, ஏன் இடுவார் பிச்சையே கெடுவார் கெடுக்கிற கதையா இருக்குது? வந்திருப்பவர் கவச்ச குண்டலங்களை எதிர்பார்க்கிறார் என்னிடத்தில். நான் அறுக்க முற்படுறேன். ஏன் நிறுத்துன்னு சொல்றீங்க? மகனே கர்ணா, வந்திருப்பவன் சாதாரண மனிதன் அல்ல. ஐராவதம், கற்பகவிருட்சம், மதுமனிதி என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை சொர்க்கத்தின் அதிபதி தேவயிந்திரன் வந்திருக்கிறான். வந்திருப்பவன் சாதாரண பிராமணன் அல்ல, ஏழை பிராமணன் அல்ல, சொர்க்கத்தின் அதிபதி தேவயிந்திரன் வந்திருக்கிறான். அவன் வந்திருப்பவன் தேவயிந்திரன், பிராமணன் அல்ல. அவன் மகன் அர்ஜுனனை காப்பாற்றவே வந்திருக்கிறான். கண்ணன் வார்த்தை கேட்டு காப்பாற்ற வந்திருக்கிறான் என்று நீ கொடுக்காதே. கவச்ச குண்டலங்கள், உன் உயிர் காக்கும் கவச்ச குண்டலம் கொடுத்தால் உனக்கு ஆபத்து நேரும், கொடுக்காது என்று கர்ணன் என்னை பார்த்து என் தந்தை சூரிய பகவான் சொல்ல, அப்பா அவர் பிள்ளை அர்ஜுனனை காப்பாற்ற அவர் வந்திருக்கிறார். உங்க பிள்ளை கர்ணன் என்னை காப்பாற்ற நீங்க வந்திருக்கிறீங்க. இதுதான் பெற்ற பாசம். ஆடலாலும் தசை ஆடுமா, இது அண்ணன் தம்பிக்கு. ஆனா இந்த ரத்த பந்தம் இருக்குது,
பொல்லாததான் சோறு போட மாட்டான் பெத்த ஆத்தா அப்பனுக்கு பொண்டாடி பேச்சு கேட்டு எல்லாம் இல்ல சில பேர் சம்சாரத்து பேச்சு கேட்டுக்கிட்டு துஷ்டத்தனம் பண்ணுவான் பெத்த ஆத்தா அப்ப மனசை நோக வைப்பான் அப்ப கூட பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் தான் அப்பா ஆத்தா சும்மா இருக்காது அது போல தான் சும்மா இருந்தாலும் தான் ரத்தம் சும்மா இருக்காது அதனால வந்திருப்பவன் தேவயிந்திரன் கொடுக்காதே என்று சூரிய தேவன் சொல்ல அப்பா உண்மையை சொல்லிட்டீங்க கொடுப்பதோ மறுப்பதோ ஏன் விருப்பம் கொடுக்கிறதோ கொடுக்காம போறதோ ஏன் விருப்பம் நீங்க போயிட்டு வாங்க பாருங்க மறைந்தார் அசரீராக இருந்தவர் உடைவாளை எடுத்து ரத்தம் சொட்ட சொட்ட என் கவசத்தையும் செவியிலே இருக்கும் குண்டலத்தையும் உதிரம் சொட்ட சொட்ட அழுத்தி உதிரம் சொட்ட சொட்ட அறுத்து எடுத்து தாம்பூல பாத்திரத்திலே வைத்து அந்த பிராமணன் முகத்துக்கு முன்னாடி நின்று இப்போ கொடுக்கும் கரம் உயர்வா இருக்குதா வாங்கும் கரம் உயர்வா இருக்குதா கொடுக்கும் கரம் உயர்வா இருக்கு வாங்கும் கரம் தாழ்ந்திருக்கு கற்பக விருட்சம் ஐராவதம் தங்கநிதி பதுமநிதி வெள்ளை யானை அப்பேற்பட்ட சொர்க்கத்தின் அதிபதி தேவயிந்திரன் கரம் தாழவும் நர மனிதன் இந்த கர்ணன் கரம் உயரவும் அந்த தேவயிந்திரனுக்கே தானம் கொடுத்தே அப்படி பெற்றுட்டே தேவேந்திரனானவர் பிராமணனாக இருந்தவர் என் கவச்ச குண்டலத்தை வாங்கி கரத்திலே எடுத்தார் திரும்பி புறப்படுறார் சிறிது தூரம் போகிறார் சென்றவர் திரும்பி மறுபடி வர்றார் ஓடி வந்து கர்ணா ஆர்ப்பரித்து என அழைத்தார் கட்டிப்பிடிச்சு அழறார் கர்ணா உலகத்திலே எத்தனையோ வள்ளல் 7 வள்ளல்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் உலகத்திலே எத்தனையோ சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா உன்னை போல ஒருவன் உலகத்திலே இல்லை உயிர் காக்கும் கவச்ச குண்டலங்களையே தானமாக கொடுத்த கர்ணா என்று சுய வடிவத்தை காண்பித்தார் எனக்கு முன்கூட்டியே தெரியும் நீங்க தேவயிந்திரன் சுய வடிவத்தை காண்பித்தார் மட்டுமல்லாமல் எனக்கு ஒரு பரிசாக கொடுக்கிறார் கருத்துல இருக்கும் வெற்றி வேலாயுதத்தை பரிசாக கொடுத்தார் சரி வாங்கிட்டு போக வந்தவர் தானே ஏன் கொடுக்கணும்னு என்ன வந்தது அடே இல்லாத ஒரு வாங்கிட்டு போகணும்னு வந்தவர் கொடுக்கணும் ஏன் வந்தது கவச்ச குண்டலங்களை உதிரம் சொட்ட சொட்ட அறுத்தி எடுத்து அவர் கரத்திலே கொடுத்தேன் இல்லையா என் உதிரமானது அவர் கரத்திலே பட எனக்கு என்ன குணமோ அந்த குணம் அவருக்கும் அந்த குணம் தேவயிந்திரனுக்கு வந்தது இந்த ரத்தத்திற்கு உண்டான குணம் என் உதிரத்திற்கு உண்டான குணம் வள்ளல் குணம் அந்த தேவேந்திரனுக்கு வந்து விட்டது அப்பேற்பட்ட வெற்றி வேலாயுதத்தை பரிசாக கொடுத்தார் மனமகிழ்ந்து சாதாரண மனிதனுக்கு மட்டுமல்ல தேவேந்திரனுக்கே தானம் கொடுத்திருக்கார் என்னென்ன சொல்லிட்டு சொல்லுங்க உடைய தந்தையோ சூரிய பகவான் உடைய நாடோ அங்க தேசம் குபேரோ கர்ண மகாராஜன் சத்ராஜியோ அர்ஜுனன் குணத்துடைய தன்மையோ தெரிந்து கொண்டேன் ஆனால் உன்னை பெற்றெடுத்த தாயார் உலகத்திலே எத்தனை எல்லா ஜீவராசிகளும் தாய் என்று ஒரு ஜீவராசி இல்லாமல் உலகத்திலே ஜனனமாக முடியாது அப்பேற்பட்ட இந்த கர்ணனை பெற்றதும் ஒரு தாய் தான் வீர வாழ் எடுத்து வெற்றி முகத்தோடு வீதியிலே போகும் பொழுது எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிடுவேன் ஆனால் கர்ணா உன் தாயார் உன்னுடைய அன்னை யார் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை என் தாயார் என்னை பெற்ற தெய்வம் யார்
இந்த உலகத்திலே ஒரு உயிர் பிறக்கிறது என்றால் ஆமா தாய் என்று சொல்லக்கூடிய உயிர் ஒன்று இல்லாமல் ஆமா எந்த ஜீவராசியும் பிறக்க முடியாது. பிறக்க முடியாது. அப்பேற்பட்ட என்னை பெற்ற தாயார் யார் தெரியுமா? யார் யார்? உலகத்திலே தர்மம் 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 என்று நீதி நேர்மை நீதி நேர்மை தயால குணத்தின் தலைவன் தலைவன் அந்த தருமனை பெற்ற தாயார் எமது தாயார். தர்மராஜாவை பெற்ற தாய்தான் உன்னை பெற்ற தாயார். தர்ம தேவதையின் தவப்புதல்வனாக விளங்கக்கூடிய தர்மராஜாவை பெற்ற தாயார் எமது தாயார். உன்னுடைய தாயார் கதையை கரத்திலே கதையேந்தி எதிரிகளை அடித்து பந்தாடக்கூடிய அந்த பீமனை பெற்ற தாயார் எமது தாயார். பெற்ற தாய்தான் உன்னை பெற்ற தாய். கைலங்கிரி மலை சென்று உமா பரமேஸ்வரனை கோரி அரியதாக தவத்தை செய்து பாசுபதாஸ்திர கடன் பெற்று வந்து கர்ணனை என்று பேசி தெரியும் அந்த விஜய் நமக்கு சத்ராதி இல்லையா? அந்த விஜயன் உனக்கு சத்ராதி. என்னை கொல்ல துடித்துக் கொண்டிருக்கும் அர்ஜுனனை பெற்ற தாயார் எமது தாயார். அர்ஜுனனை பெற்ற தாய்தான் உன்னை பெற்ற தாயார். பஞ்சபாண்டவர்களிலே மூவரை பெற்றி இருவரை சேர்த்து வளர்த்து பஞ்சபாண்டவர் தாயாக விளங்கக்கூடிய குந்தமா தேவி எமது தாயார். பஞ்சபாண்டவரை பெற்ற தாய்தான் குந்தமா தேவி என்றால் பஞ்சபாண்டவருக்கு தான் தாய் குந்தமா தேவின்னு கேள்விப்பட்டிருக்க. உனக்கு எப்படி எந்த நேரம் பிறந்து? பஞ்சபாண்டவர் ஐவர்கள் ராஜாக்கள், அவர்களுக்கு தான் தாய் என்று உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் புதுசா நானும் குந்தமா தேவி தாயார் குந்தமா தேவி தான் சொல்றீங்களே என்று நீங்க புதுசா சந்தேகமா இருக்குது. சந்தேகமாகுது. ஏன் தெரியுமா? இந்த கர்ணன் பிறப்பு வளர்ப்பு தந்தையோ சூரிய பகவான் தாயா குந்தமா தேவி பஞ்ச பாண்டவர் என அருமை தம்பிமார்கள். இதனுடைய வரலாறு, இதனுடைய சரித்திரம், கர்ணனுடைய பிறப்பின் தன்மை இன்னும் சிறிது நேரத்தில் விளக்கமாக சொல்லப்படும். அப்ப கவனமா கேளுப்பா. இருந்தாலும் அனைத்துமாகி நீதியாய் நேர்மையாகி நித்யானந்த பொருளுமாகி
நானும் உன்னை பார்த்தால் என் நாட்டு காவலர் போல் இல்லை. ஆமா, நீ எங்க இருந்து ஓடி வர? நானும் அத்தினாபுரத்திலிருந்து ஓடி வருகிறேன். என் தம்பி துரியோதன சபையில இருந்து. ஆமாங்க. ஆமா, என்ன காரணம்? உடைய தம்பி துரியோதனன் உன்னை அதிவிரைவாக அவர் சொல்லியிருக்கார். என் தம்பி துரியோதனன் ஆமா என்னை வரவழைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? எனக்கு என்னங்க தெரியும். நீ அங்க தேசம் சென்று அண்ணா கண்ண மகாராஜனை கண்டு சீக்கிரமா கொண்டு வாங்க. வயதிலே என்னை விட சிறியவன் என் தம்பி துரியோதனன். வயதிலே மூத்தவன் ஆமா நான். ஆமா, என் தம்பி என்ன வந்து பார்க்க கூடாதா? பார்த்திருக்கா? ஏன் தெரியுமா? இந்த பதவி இருக்குது பார், பதவி கொள்ளாததான் உலகத்திலே. இந்த பதவிக்காக இந்த உலகத்துல எல்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கணும் மால்றா சாகரா இல்லையா? அப்பேற்பட்ட பதவி வயது சிறியவனா இருந்தாலும் பதவி பெருசு. 56 தேசத்திற்கும் ராஜா அதிபதி. ஆமா, அங்க தேசம் ஒரு நாட்டுக்கு தான் ராஜா. அவனி 56 தேசத்துக்கு அவர் ராஜா. வயது சின்ன ஆளா இருந்தாலும் பதவியில உயர்வா இருக்கா. நாம தான் போய் பார்க்கணும். முன்கூட்டி அண்ணா கர்ணன் வருவதாக போய் சொல்லு புறப்படு.